நீங்கள் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி ஆக்னி லாக் சோப் வாங்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அமேசான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது போக வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் எந்த கிளென்சரும் யூஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ டோனருக்கு வந்துட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டரே வந்து ரொம்ப நல்ல டோனர் அண்ட் ரொம்ப நேச்சுரலான ஒரு டோனர்னு நான் சொல்லலாம். ஆக்சுவலாக டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹாட் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கிளென்ஸ் பண்ணுறப்ப போர்ஸில் வந்து கொஞ்சம் போர்ஸ் ஓப்பன் ஆகும். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ஸுங்கிறது ஸ்கின்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹோல்ஸ், அது கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அண்ட் நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோல்ஸை வந்து நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா போர்ஸ் வந்து லார்ஜ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி எந்த ஒரு டோனரும் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் தான் போவேன். பட் டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டோனர் வந்துட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுறப்ப அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸை நம்ம ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணாமல் விட்டுட்டா கூட டோனர் ஒரு காட்டன் பாலை வச்சு நம்ம ஸ்கின்ல ரப் பண்ணி க்ளீனாக எடுத்துட்டோம்னா அந்த டோனரில் வந்துட்டு அந்த காட்டன் பாலே அந்த அழுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வேணும்னா ரோஸ் வாட்டரே யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப நல்ல நேச்சுரல் டோனர். நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த சோப் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள். அது கொஞ்சம் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறதால நான் வேறு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்ன்னு எதுவும் சோப்பை தவிர டோனர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போகணுன்ற நெசசிட்டி வந்ததில்லை. பட் டோனர் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது தான், வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் டோனர் ரோஸ் வாட்டர் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சீரம் வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடான ஒரு ஃபார்ம் ஆஃப் மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணி விடுற வேலை தான் சீரமுக்கு. ஸோ நான் எந்த பிராண்ட் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஆகட்டும், க்ரீம் ஆகட்டும், சீரம் ஆகட்டும் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு லோட்டஸ் பிராண்ட் தான். லோட்டஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போது இந்த க்ரீம் வந்து சும்மா ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு லோட்டஸில் ஒரு வைட்டனிங் க்ரீம் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். என்கிட்ட அந்த வைட்டனிங் க்ரீமோட பாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்கிட்ட ஃபோட்டோ இருந்தால் நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோ இல்லைன்னா அட்டாச் பண்ண மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வாங்கின சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு SPF 50. இது எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். SPF 50 என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SPF 50 வந்துட்டு நமக்கு ஒரு ஜெல் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ போட்டால் நமக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வருது அப்படிங்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த SPF 50 யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணலாம். என்னோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின், நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ரியலி நைஸ் ரிசல்ட்ஸ். அண்ட் ஆல்சோ எங்கள் அம்மாவுக்கும் இதே தான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்குமே நல்ல ரிசல்ட். இதை நீங்கள் எப்படி ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். பட் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடாது. நைட் வந்துட்டு நீங்கள் தூங்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸ்சரைசரோ ஆகட்டும், அதாவது லோட்டஸ் க்ரீம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் சொல்கிறேன், வைட்டனிங் க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, இது நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஆன்டி ஏஜிங் சீரமோட பாட்டில். ஆன்டி ஏஜிங் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் சரி, மேட்டிஃபைங் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் லோட்டஸோட எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் இதை ட்ரை பண்ணலாம். நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த க்ரீமை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டிங்கன்னா, தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஃபேஸ் டல்லாக தானே இருக்கணும். பட் கொஞ்சம் கூட டல் ஆகாமல் ஃபேஸ் பக்காவாக ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணினேன். எனக்கு என்னென்ன ஹேபிட் இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு க்ரீம் நான் சேஞ்ச் பண்ணாலும், நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் சொல்கிறேன். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பான்ஸ், ஃபேர் அண்ட் லவ்லி, எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு சில க்ரீம், எந்த க்ரீம்னு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். ஒரு சில க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது நம்மளோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகாமல் இருக்கிற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு கொப்பளம் வரும், அது வேறு. பட் அதை தாண்டி ஒரு சில க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து அதுக்கே அடிமையாயிடும். அந்த விட்டதுக்கப்புறம் நமக்கு கொப்பளம் வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருதான்னு நான் எல்லா க்ரீம்லையும் செக் பண்ணுவேன். அதை நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாட்டில் க்ரீம் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 1 வீக்கோ 1.5 வீக்கோ போடுவேன். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அந்த 1.5 வீக் கழிச்சு நான் 2-3 டேஸ் யூஸ் பண்ணாமல் விட்டுருவேன். சம்டைம்ஸ் எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லைன்னா இன்னொரு 2-3 டேஸ் கூட விட்டு பார்ப்பேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின் அதுக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு குட்டி குட்டி கொப்பளங்கள் வரதுக்கு ஒரு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம க்ரீமை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சன்ஸ்க்ரீன் தான் மாய்ஸ்சரைசர், ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கோ ஹேண்டுக்கோ சேம் யூஸ் பண்ணுறோம். பட் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட். ஃபேஸோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். ஹேண்டோட ஸ்கின்னோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஹார்ட்னஸ் எல்லாம் வந்து டிஃபர் இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரே க்ரீம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை தான் பண்ணுவேன்.
அப்படி நான் வந்து அந்த லோட்டஸோட எல்லா க்ரீமையும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த க்ரீம்லேயுமே வந்துட்டு நமக்கு கொப்பளம் வர ப்ராப்ளமே இல்லை, நம்ம ஸ்கின் அடிக்ட் ஆகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது லோட்டஸில் இதுதான். ஓகே, ஸோ நான் இப்போ எந்த சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் லோட்டஸில் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிதா? ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கோம் SPF 50 அண்ட் இது வந்து 3-in-1 மேட் லுக். ஓகே, ஸோ இது என்னன்னா நமக்கு வந்து SPF 30க்கு மேலே தான் நம்ம இந்தியா சன் டோனுக்கு வந்து நம்ம வாங்கணும். பிகாஸ் சன்னோட அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து டிஃபர் பண்ணலாம். பட் இந்தியாவுக்கு வந்து ப்ரிஃபரபிள் வந்து SPF 30ஆவது இருக்கணுங்கிறது தான். பட் நான் SPF 15-20 கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு ரீசன் சொல்கிறேன். நான் அவ்வளோ வெயிலுக்கு போகணுன்ற நெசசிட்டியே எனக்கு இருந்தது இல்லை. நான் ஒர்க் பண்ணுற இடமாகட்டும், படித்த இடமாகட்டும், எல்லா இடமுமே வந்துட்டு மோஸ்ட்லி ஏசி இருக்கிற மாதிரியான இடங்கள் தான். ஸோ எப்போயாவது ட்ராவலிங் டைம், அதாவது நான் இங்கேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறதோ, காலேஜுக்கு போகிறதோ, ஸ்கூலுக்கு போகிறதோ, அந்த டைமிங் மட்டும்தான் எனக்கு வெயில். ஸோ பெருசாக வெயிலுன்றதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை. இருந்தாலும் ஒரு மைல்டான சன்ஸ்க்ரீன் போடணும். வந்து ஒரு 15 minutes-ஓ 45 minutes-ஓ நான் ட்ராவலிங் டைம் பண்ணுறேன். அதுக்காக நான் SPF 15 போட்டிருக்கேன். பட் இப்போது வந்துட்டு நான் SPF 40 ஒரு SPF 50 தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்தோ எனக்கு ட்ராவலோ சன் எதுவும் இல்லை, பட் எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எங்கேயாவது போகிற சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம இதையே யூஸ் பண்ணலாம். அந்த மாடலில் வாங்கினேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு லோட்டஸில் ட்ரை பண்ண க்ரீம். இப்போ வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணுறேன். பட் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிறேன். அதாவது நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரியான குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் போவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறப்ப வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டல் அடிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ நான் நார்மலான மேக்கப்பே போடுவேன். ஸோ அப்போ வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு போனேன்னா இதுவே எனக்கு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். 3-in-1 மேட் லுக் டெய்லி சன்பிளாக். லோட்டஸ் ஹெர்பல்ஸ்ன்னு இந்த கம்பெனியே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான். பட் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது என்னென்னா ஆக்சுவலி நான் படித்த வரைக்கும் இதில் பேரபன்ஸ் இருக்குது. தட் இஸ் த ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி வந்துட்டு எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். பேரபன்ஸ் இருந்தாலும் நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சன் ப்ரொடெக்ஷன், ஸ்கின் லைட்டிங் அண்ட் மேட்டிஃபைங் அண்ட் எஸ் இது எல்லாமே இது பண்ணுது. நான் இதை நிறைய டியூப்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும், தெரியுதா? இதுதான் இதோட டெக்ஸ்சர். ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு அந்த நான் ஆல்ரெடி சொல்லுவேன் இல்லையா, எப்பயும் ஆயில் பேஸ் மேக்கப் வாங்கக்கூடாது, வாட்டர் பேஸ் வாங்கணும் ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு. அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது நல்ல ஒரு சில்லிங் எஃபெக்ட் கொடுக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட் ஃபினிஷ் இது கொடுக்கறதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜென்ரலான க்ரீமாக இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நார்மலான க்ரீமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி போடுறதுக்கும், காலேஜ் யூஸ்க்கு டெய்லி போடுறதுக்கும் சீரியஸ்லி தி பெஸ்ட் சன்ஸ்க்ரீனை நான் சொல்லுவேன். சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் ஸோ அண்ட் மாய்ஸ்சரைசர் 3-in-1. நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இதை போட்டிங்கன்னாவே போதும். நல்ல ஒரு சில்லிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஸ்கின்னோட போர்ஸாக இதுவே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் டோனர் வாங்கிக்கோங்க. அண்ட் வந்துட்டு சன் பிளாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு சன்னில் போகிறீங்கன்ற ப்ராப்ளம் இல்லை. உங்களோட மேக்கப் வந்து கலையாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ப்ளஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு அந்த சந்தனம் ஸ்மெல் இருக்குல்ல, அப்படி கூட சொல்ல முடியாது, அதை விட கூட நல்ல ஒரு ப்ளெசண்ட்டான ஸ்மெல். பட் கிட்டத்தட்ட அந்த ஸ்மெல் தான் இதில் வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன் ஆகட்டும், மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், சன்ஸ்க்ரீன் ஆகட்டும், ஐ வுட் சஜஸ்ட் லோட்டஸ் SPF 40. அதில் மேட் லுக் டெய்லி சன்பிளாக். இது இல்லாமல் நான் இன்னொரு டியூப் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் கிடையாது. அது ஒரு ஜெல் SPF 50. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இமேஜ் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் என்கிட்ட இப்போ அந்த டியூப் இல்லை. நான் ரெகுலராக ஆஃபீஸ் யூஸ்க்கோ இல்லை எங்கேயாவது போகிறதுக்கோ அந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணேன், SPF 50. அது ஏன்னா இப்போ நான் வந்து இது காட்டினேன் இல்லையா, இதில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு ஒரு வேளை வெயிட்டாக அது ஒயிட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம். பட் அது வரைக்கும் அப்படி ஆனதில்லை. பட் அது வந்து ஜெல் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட கலர் கொடுக்காது. நார்மலாக உங்களோட ஸ்கின் கலர் என்னவோ அதே தான் கொடுக்கும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா எஃபெக்ட்டும் அதுலேயும் இருக்கும். ஸோ SPF 50 வேணுங்கிறவங்க நீங்கள் அது ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுறது. அது போக நான் சொன்னேன் இல்லையா ஒயிட்டனிங் க்ரீம்னா, அதுவும் நான் உங்களுக்கு இமேஜை ஆட் பண்ணுறேன்.
அந்த க்ரீம் 1 பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒயிட்னிங் எஃபெக்ட் எதுவுமே இருக்கல. என்னோட நார்மல் ஸ்கின் டோன் தான் இருந்துச்சு. பட் வந்து என்னோட ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான சில்னஸ் அதில் இருந்துச்சு. அண்ட் நான் 1 பாட்டில் தான் வாங்கினேன். அப்ராக்சிமேட்லாக இதே பாட்டில் சைஸில் தான் அதுவும் இருந்துச்சு. ஸோ அந்த 1 பாட்டிலே வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 இயர் ஆர் 1 இயர் கிட்ட வந்துச்சு. ஸோ அரௌண்ட் 300க்குள்ளே தான் 350க்குள்ளே தான் அது இருக்கும். ஸோ 1 டேக்கு 1 ரூபி தானே அப்படி பார்த்தா இந்த கால்குலேஷன் வருது. ஸோ இட் இஸ் ஒர்த் த க்ரீம். அதே மாதிரி அதுவும் ரொம்ப நேரம் அந்த மேக்கப்லாம் கலையாமல் பார்த்துக்கும், டல் லுக் கொடுக்காமல் இருக்கும், ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். அது SPF 15 இருந்துச்சு. அண்ட் ஒயிட்னிங் ஏஜென்ட் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு ஒயிட் ஆகலை. அது ஏன் நான் ரிசர்ச் பண்ணப்போ தான் எனக்கு வந்து சீரம் யூஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னே தெரிஞ்சுது. அதனால தான் நான் நெக்ஸ்ட் க்ரீம் வாங்கினப்போ வந்துட்டு சீரமோட வாங்கினேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம். ஆன்டி ஏஜிங் க்ரீம்ன்றது வந்து நம்ம 25 இயர்ஸ்லேருந்தே வாங்கலாம். இப்போ நான் எங்கேயுமே வெளில போகிறதில்ல. ஸோ ஏதாவது ஃபைன் லைன்ஸ் இருந்தாலோ விங்கிள்ஸ் இருந்தாலோ ஸோ கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணலாமே, வீட்டில் தானே இருக்கும். ஸோ நமக்கு சன்பிளாக் தேவை இல்லைன்றதுக்காக நான் ஆன்டி ஏஜிங் க்ரீம் சூஸ் பண்ணேன். இதுதான் இப்போ ஆக்சுவலாக நானும் எங்கள் அம்மா 2 பேருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ஸ்கின்ல வந்துட்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த க்ரீம் வச்சு. ஸோ நான் இந்த க்ரீம் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு பழைய தழும்புகள், பிளாக் மார்க்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம், அதாவது பழைய பிம்பிள் வந்த மார்க்ஸ், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இதோட அவுட்டர் பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. இது என்ன க்ரீம் அப்படின்னா லோட்டஸ் யூத் RX ஜைன்ட் பிளெக்ஸ் யூத் காம்பவுண்ட் ஆன்டி ஏஜிங் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரீம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஜின்சிங், ஜிங்கிபர், அதாவது ஜிஞ்சர் அண்ட் மில்க் பெப்டைட் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஃபார் ஆன்டி ஏஜிங் பர்பஸ். அண்ட் நிஜமாவே இந்த க்ரீம் வந்துட்டு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணாவே ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. அவங்களோட ஸ்கின்ல நிறைய ஃபைன் லைன்ஸ் இருக்குது, நிறைய மார்க்ஸ் இருக்குங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 வீக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. நான் எங்கள் அம்மா 2 பேரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பேரும் யூஸ் பண்ணி இவ்வளோ க்ரீம் தான் எம்டி ஆகிருக்கு. ஸோ இதுக்கே வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சீரம் இல்லாமல் ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போது இது கூட நீங்கள் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது தான் வந்து சீரமோட ஒர்க். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே இதோட சீரம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதுலேயும் வந்துட்டு ஜிஞ்சர் அண்ட் மில்க் பெப்டைட் தான் இருக்குது. என் பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஓகே, இதுலேயும் அந்த சீரம்லேயும் வந்துட்டு ஜிஞ்சர் அண்ட் மில்க் பெப்டைடோட தான் இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சீரம் யூஸ் பண்ணுறதுனா சீரம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். க்ரீம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் வந்து டைல்யூட்டடாக இருக்கும். சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் டுகெதர் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் அண்ட் என்ஹான்ஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, மோஸ்ட்லி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் க்ரீம். நைட் க்ரீமும் வந்துட்டு நமக்கு இந்த பிராண்ட் லோட்டஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. நான் ஆல்ரெடி 1 இயராக வந்துட்டு ஓலே பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 7-in-1 ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25+ ஆகிட்டாலே நீங்கள் ஆன்டி ஏஜிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறது மூலமா 10-15 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கின்னோட ஓல்ட் லுக்கை பார்த்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஓலேலையும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. பட் மேபி அட்லீஸ்ட் ஏஜிங் ப்ராசஸை வந்து அது குறைச்சிருக்கலாம். அப்போ எனக்கு என்ன லுக் இருக்கோ அதே லுக் அது மெயின்டைன் கொடுத்துட்ருக்குன்னு நான் சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் எனக்கு இருக்குது அந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக பெனிஃபிட்ஸ் அதில் தெரியலை. அதாவது பெரிய லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. பட் என் ஸ்கின் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சஃபிளாக இருக்குது, நல்ல ஒரு பவுன்சி ஸ்கின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னோட ஸ்கின்னோட ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். இது கூட நான் வந்துட்டு சம்டைம்ஸ் பான்ஸ் பவுடர் போடுவேன். பான்ஸ் பவுடரை விட நான் ப்ரிஃபரபிள் கொடுக்குறது வந்துட்டு பேபி பவுடருக்கு தான். பிகாஸ் பேபி பவுடர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக அடல்ட் பவுடர் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். ஸோ இதுதான் என்னோட டெய்லி நான் யூஸ் பண்ணுறது. இது போக நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு லாக்மி ஐகானிக் காஜல். இந்த காஜல் என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னா வந்துட்டு மற்ற காஜல் மாதிரிலாம் இல்லை, இது ஸ்மட்ஜ் ஆகாது. அண்ட் நீங்கள் ஆக்சுவலி இப்படி ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு அந்த லெட் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான் காஜல். ஸோ நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் எவ்வளோ நேரம் ஆனாலும் 8 hours ஆனாலும் 10 hours ஆனாலும் உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தாலும் உங்கள் கண்ணை விட்டு ஸ்மட்ஜ் ஆகி இந்த காஜல் வெளியில் வருதுங்கிற ப்ராப்ளம் இந்த இதில் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் மற்ற சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஐடைக்ஸ் ஆர் ஹிமாலயா, இந்த மாதிரி some more ப்ராடக்ட்ஸ்.
ஆரிஃப்ளேம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து எனக்கு ஸ்மஜ் ஆகலை. எனக்கு இந்த காஜல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் இதுலேயே ஸ்டிக் ஆகிட்டேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. லைக் ப்ளூ, டிண்ட் க்ரீன் நினைக்கிறேன், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. பட் நான் டெய்லி யூஸ்க்கு வாங்குறது வந்துட்டு டீப் பிளாக். ஸோ நான் டீப் பிளாக் இந்த கலர் தான் வாங்குகிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி காமிச்ச இந்த ஐ க்ரீம், நைட் டைம்ஸில் நான் இந்த ஐ க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு இந்த பெல்லா விட்டா அதோட ஐ க்ரீம். உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ டெய்லி நைட் வந்துட்டு நீங்கள் அந்த ஐ க்ரீம் யூஸ் பண்ணால் அது டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த சுருக்கங்கள் இதெல்லாம் எடுக்க நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. பட் யூஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ரெகுலர் சிஸ்டம் மொபைல் இதே பார்க்குறப்போ வந்துட்டு திருப்பி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது. தூக்கம் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஸோ ப்ரிஃபரபிளி வந்துட்டு ஸ்மஜ் ஆகாதுங்கிறது நான் ரெகுலராக இந்த காஜல் யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோட டெய்லி மேக்கப் ரொட்டீன். நான் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி தான் மேக்கப் போட போவேன். இதுதான் என்னோட இது. அண்ட் ரெகுலராக நான் வந்துட்டு மேபி லைன் ஆர் சாரி பாப்பாவோட நிறைய சவுண்ட் வருது. ஓகே, ஸோ மேபி லைனோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான் இருக்குது. நான் லிப்ஸ்டிக் எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத இன்னொரு வீடியோ போடுறேன். நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ பேசிக்கலாக வந்துட்டு கண்ணுக்கு மை, தட் இஸ் லாக்மி காஜல், மேபிலைன் லிப்ஸ்டிக், லோட்டஸ் க்ரீம், அதாவது சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாமே ஒன்று தான் எனக்கு. லோட்டஸ் க்ரீம் அண்ட் பவுடர் வித் பொட்டு. இதுதான் என்னோட மேக்கப். இதுதான் நான் ரெகுலராக பண்ணுறது. இது போக ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி போகிறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம DIY கிராஃப்ட்ஸ், குக்கிங், கார்டனிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், நேச்சுரல் பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஆல், இன்றைக்கி நம்மளோட ஏற்காடு டைரிஸ் பார்க்க போகலாமா? இது கூடவே நாங்கள் எந்தெந்த ஸ்பாட்ஸ் பார்த்தோம், என்னென்ன வியூஸ் பார்த்தோம், அது எல்லாத்தோட வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போன லொக்கேஷன். என் பொண்ணுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் ஏற்காடு போகணுன்னு முதல்ல போன பிளேஸ் பிகு பார்க். இதுக்கு சிமிலரான பிளேஸ் சென்னையில் இருக்குது. அதோட வீடியோஸை இந்த வீடியோவோட எண்டில் நான் கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான பிளேசஸ் நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் பெட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஜன்ஸே பலவிதமான பிஜன்ஸ், பலவிதமான பேர்ட்ஸ், எல்லா விதமான ஒரு கைண்ட் ஆஃப் பெட் லைஃப் பிடிக்குன்றவங்க இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். பப்பீஸ், கேட்ஸ், ஐ திங்க் ஈவன் கோட், ஷீப் எல்லாமே இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்திருக்கேன். ரேபிட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வித் நேம் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே நான் அதை அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அங்கே நாங்கள் பார்த்த எல்லா பெட்ஸ், போட்டிங், நாங்கள் பார்த்த சைட் சீயிங் பிளேசஸ் அண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்சோ நாங்கள் போன ரெசார்ட்டை கூட ஆட் பண்ணியிருக்கேன். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கிளிப்பிங் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேர்ட்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக டாட்டட் பிளாக் கலர், நார்மலான கோழி தாங்க, பட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் பாருங்களேன். இந்த பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. கிட்ஸ் வச்சுருக்க எல்லோரும் ஏற்காடு போக பிளான் பண்ணால் முதல்ல கண்டிப்பாக பிகு பார்க் தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா பேர்ட்ஸையுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே இருக்க பெட்ஸோட எல்லாத்தையுமே என் பொண்ணு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பப்பி டாக்ஸ், கேட்ஸ்னு அவளுக்கு பிடிச்ச எல்லாமே இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி எல்லாமே இப்படி உள்ளே இருந்ததால் டச் பண்ணி பார்க்க நம்ம அலர்ட்டாக இருக்குல்ல. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வரலைங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸை. இங்கே பாருங்கள், நம்ம ஆஸ்ட்ரிச் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த ஆஸ்ட்ரிச்க்கெல்லாம் நம்ம ஃபீடும் பண்ண முடியும். சென்னையும் இதுக்கு சிமிலரான ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேயுமே ஆஸ்ட்ரிச் இருக்குது, நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஏதோ க்யூட்டான பப்பீஸ் இருக்குது. இந்த பப்பீஸ்லாம் வந்துட்டு உள்ளே இருக்குது. ஆனால் தூக்கி விளையாடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் வெல் மெயின்டைன்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்ல ஹெல்த்தியான பப்பீஸ். ஆல்சோ அவங்க அழகாக அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அது பாட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு.
டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேபிட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப என்ஜாயபிளான ஒரு பிளேஸ். கிட்ஸோட கண்டிப்பாக போகணும். எல்லா அனிமல்ஸோட நேம்ஸுமே வந்துட்டு அவங்க ஒரு போர்டாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அது என்ன மாதிரியான அனிமல்னு பார்க்க முடியும். ஆல்சோ நமக்கு அனிமல்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை பெட்ஸ் வளர்க்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எந்த ப்ரீட் நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கே கூட பார்த்து சூஸ் பண்ணி அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் அவங்க அதை எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி நம்மளும் நல்லா அழகாக ஹெல்த்தியான ஒரு பெட்டை வச்சுருக்க முடியும் வீட்டில். இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஓகே மக்களே, என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை. நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இங்கே நாட் ஓன்லி இந்த மாதிரியான பெட்ஸ், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னேக்ஸ் கூட வச்சுருக்காங்கங்க. டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பாருங்களேன், இதெல்லாம் லிசார்டோட ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீடு தான். அந்த லிசார்ட்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கெமிலியான்னு நினச்சோம், பட் ஆக்சுவலி இது கெமிலியான் கிடையாது. பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீட். பாருங்கள், ஸ்னேக்ஸ் எல்லாம் எவ்வளோ அமைதியாக படுத்துருக்கு. ஒருத்தர் அசால்ட்டாக கதவை திறந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். இதோட கண்ணை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. These are all a breed of bigger sized lizards. And now comes the interesting point, snakes. ரொம்ப அமைதியாக படுத்திருந்துச்சு ஒரு சிலதெல்லாம், பட் ஒரு சிலதெல்லாம் அவேக்கன் அண்ட் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே அவங்க வந்துட்டு பல்லு பிடுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம். they told it is very safe பிகாஸ் சில விண்டோஸ்லாம் லைட்டாக ஓப்பனாகவும் இருந்துச்சு, பட் எதுவுமே வெளியிலலாம் வரலை. இட் வாஸ் வெரி சேஃப். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக இதுங்கெல்லாம் மூவ் ஆகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள், பார்த்தீங்களா? கிட்ஸோடு போகிறப்ப கிட்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது எங்கள் பொண்ணுக்கான ஃபஸ்ட்டு ட்ரிப். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நாங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமைதியாக மூவ் ஆகுது. இதுக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு வாட்டர் ஃபீடர் வச்சு க்ளீன் வாட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது அழகாக குடிச்சிட்டு இருந்துச்சு. கவுஸ் இருக்குது. இதோ பாருங்கள் பிஜன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஜன்ஸுங்க. ஒரே மாதிரியான பிஜன்ஸ் கிடையாது. எல்லா பிஜன்ஸ்க்குமே வித் நேம் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக ஒரு பீகாக் ப்ளூ வச்சுருந்துச்சு பார்த்தீங்களா கழுத்து மேலே. இது பாருங்கள் ஃப்ரில் பேக் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் ஒரு பிஜன். அடுத்து இது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது பாருங்கள், இதோட விங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிவர்ஸ் விங் பவுட்ரு அப்படின்ற ஒரு ப்ரீட். இதுவும் ஒரு பிஜன் தான். அண்ட் நெக்ஸ்ட் போகலாமா? இது வந்து கிங் பிஜன். ரோஜா புள்ளையவங்க தான் கிங் பிஜன். இவங்க ஜெக்கோபின் பிஜன். பிஜன்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்றதே எனக்கு இங்கே போய் தாங்க தெரியும். ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ப்ளேஸை விசிட் பண்ணுங்கள். ஏற்காடுக்கு போகிறவங்க எல்லோரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட். எனக்கு தெரிஞ்சு போகிறவங்க மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்பாட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிஜன்ஸ் இருக்குன்னு. இட்ஸ் ஸோ நைஸ் டு see so many varieties of pigeons. இதுதான் இண்டியன்னு போட்டிருந்துச்சு. மேபி இந்தியன் ப்ரீட் ஆஃப் பிஜன் போல் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அப்படியே ஒரு பீகாக் மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் பீகாக் மாதிரியே இருக்குது. ஷீல்டு க்ராப்பர் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பிஜன் இது. இதுவும் அதுவும் சேம் தான் நினைக்கிறேன்.
அது பறக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒரு வெள்ளை மயில் மாதிரி இருந்துச்சு. ஒரு மங்கி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக. இங்கே பாருங்கள் கீழே ஒன்று எப்படி நம்மளை பார்த்துட்ருக்குன்னு. ஓ, ஓடிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க பாருங்கள் உள்ளேருந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி ஏற்காடு விசிட் பண்ணோன்னே நேராக போன ஸ்பாட் இது தான். ரூமுக்கு கூட போகல. அழகாக தண்ணிக்குள்ளே பூந்து ஜில்லுன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க என்ஜாய் பண்ணி. இது வந்து a kind of guinea pig. Lots and lots of varieties now. என் பொண்ணு பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக எங்களை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் கேமல். அழகாக கேமலுக்கு ஃபுட்டெல்லாம் தர அலோவ் பண்ணாங்க. இங்கே வந்து ஆஸ்ட்ரிச் மட்டும்தான் இருந்துச்சு சென்னையில். பட் அங்கே நம்ம பார்க்குறப்ப நமக்கு நிறையா பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கு ஒரே ஃபன் மூமெண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம கையால் ஃபீட் பண்ண முடியுன்றது வந்து இன்னுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் தானே. ஷீப்ஸுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அங்கங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு ஜாலியாக ஃபீட் பண்ண விட்டாங்க. இப்போ நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டை பார்க்கலாம், பேர்ட்ஸ்.
என் பொண்ணுக்கு பேர்ட்ஸ் மேலே ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேலெல்லாம் உட்காந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிடும். அதனால் அவளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். போனதுக்கப்புறம் நாங்களும் குழந்தையா மாறி ஹெட்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பேர்ட்ஸோடலாம் வந்து அதில் வந்து உட்காரையிலலாம் ரொம்ப அழகாக, ஆக்சுவலி ரொம்ப இனிமையான அந்த சவுண்டில் கலர்ஃபுல்லான பேர்ட்ஸுக்கு நடுவில் இட் வாஸ் ஆக்சுவலி a very happy moment. ஜஸ்ட் பேர்ட்ஸ், நம்ம இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கூட பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இங்கே ஒரு சில கைண்ட் ஆஃப் குட்டி குட்டி அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பஸ் மேலே ஏறிட்டோம். The wheels on the bus go round and round அப்படின்னு எல்லோரும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா அழகாக அந்த ஏரியாவை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க, அந்த பிக்கு பார்க்கை சுற்றி. ஸோ அங்கே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு குட்டி ரவுண்டாக பார்த்துட்டு வந்துடலாம்.
பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸ் வேணும்னாலும் திருப்பி போய்க்கலாம். இந்த பஸ்ஸில் நாட் ஜஸ்ட் கிட்ஸ் எல்லோருக்கும் ஏறிக்கலாம். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் போட்டிங். கிட்ஸுக்கு விமென்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்பாட் போட்டிங் ஸ்பாட். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் போட் ரைடை. இந்த பிளேசஸ் எல்லாம் சைட் சீயிங்க்கு ரொம்ப நல்லா இருந்தக்கூடிய சில ஸ்பாட்ஸ். பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோவில் தெரியுது. ஃபைனலி இதெல்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட். நல்ல ஸ்பேஷியஸான ரூம் வித் அண்ட் பால்கனி. இந்த பால்கனிலேருந்து பார்த்தா சம்டைம்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வரும், எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே இருக்க வரைக்கும் எதுவும் வரல, லைட்டாக மழைலாம் வந்துச்சு. பட் ரொம்பவே நல்ல ஒரு place to stay. It had a wide attached bathroom. அதுக்குள்ளேயே நீங்கள் நீட்டாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கான ட்ரை ஸ்பேஸ் இருந்துச்சு. The bathroom was actually very well spacious. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல கொஞ்சம் சின்னதாக தெரியுது, பட் it was very spacious. Not only that, நான் இதை வந்து ஒரு கிட் ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸ்ன்னு சொன்னதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். இந்த ஏரியாவில் இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. கிட்ஸை நீங்கள் வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாத டைமில் கூட அழகாக இங்கே விளையாட வச்சு என்ஜாய் பண்ண வைக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸான ப்ளேஸ். ஆல்சோ மற்ற ஃபேமிலியிலேருந்து வர கிட்ஸும் இங்கே விளையாடுவாங்கன்றதால நல்ல ஒரு சோஷியல் பில்டிங் அப்படி ஒரு நல்ல விஷயம் தான் இங்கே இருந்துச்சு. ஆக்சுவலி கிட்ஸோடு போகிறவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெசார்ட்டுன்னு சொல்லுவேன். பட் இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததால் அந்த இடம் எங்கேயும் அவங்களுக்கு தெரியுது. ஆல்சோ நாங்கள் போனது ஆஃப் சீசன்ன்றதால பெருசாக ரஷ் இருக்கல. அவ்வளோதான் ஏற்காடு டைரிஸோட சில க்யூட் கிளிப்ஸ். ஆல்சோ இந்த ஃபோட்டோஸோட எண்டில் நான் சென்னையில் இதே மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸோட வீடியோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் எங்கெல்லாம் ட்ரிப் போயிருக்கீங்க, அங்கே என்னென்ன ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நாங்கள் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் வாட்சிங். இதோட வீடியோ முடியலை. மறக்காமல் சென்னையில் இதே மாதிரி இருக்க பிளேஸஸை நான் எண்ட் ஆஃப் த கிளிப்பிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தீஸ் ஆர் தி சிமிலர் பிளேசஸ் இன் சென்னை. சென்னையில் இது அது ஒரு சிமிலர் ஸ்பாட். பட் இது அந்த அளவுக்கு பெருசு இல்லை, கொஞ்சம் சின்னது. இங்கே நம்ம பேர்ட்ஸ், புசி கேட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரிச் மட்டும் தான் பார்க்க முடியும். அங்கே பார்த்த அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் கிடையாது. பட் இங்கேயும் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். திரும்ப போக தோணும். அந்த அளவுக்கான ஒரு என்ஜாயபிளான ஒரு ஸ்பாட் தான். பேர்ட்ஸை பொறுத்தளவு அங்கேயும் இங்கே சேம் தான். பட் இங்கே நிறைய அனிமல்ஸ் கிடையாது.
இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. I hope you all liked the video. I hope you all loved the pets and do go and enjoy the spots on yourself so that you can also enjoy the feeling of staying with pets. Thank you so much for watching. Don't forget to like and subscribe the channel. Your every subscription and like means a lot to us.